ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் ட்ரீஸ் இன் டேட்டா ஸ்ட்ரக்சரில் பார்க்க போகிறோம். எக்ஸ்பிரஷன் ட்ரீ அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஆல்சோ எ பைனரி ட்ரீ தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் நோட்ஸ் இருக்கு இல்லையா, அது ஆப்பரண்ட்டாக இருக்கும். அண்ட் தென் லீஃப் நோடு வந்து ஆப்ரேட்டராக இருக்கும். இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன போது தான் லீஃப் நோடுன்றது ஆப்பரன்ஸாக இருக்கும். அது நம்பர்ஸ் ஆர் வேரியபிள்ஸ் எது வேணால் இருக்கலாம். அண்ட் தென் இன்டர்னல் நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ், அதாவது ப்ளஸ்ஸு மைனஸ் ஆஸ்டிக் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒவ்வொரு ஆப்ரேட்டரும் பார்த்திங்கன்னா இட்ஸ் ட்ரீ சப்ரேஷன் ட்ரீ ஃபார்மேட்டில் நமக்கு வந்து வரும். இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசர்வ்ஸ் ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் என்ஷூரிங் ஈச் ஆப்ரேஷன்ஸ் எந்தெந்த ப்ரியாரிட்டிக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ட்ரீ வந்து பேஸ் பண்ணி இருக்கும். எக்ஸ்பிரஷன் ட்ரீஸ் கேன் பி யூஸ் டு எவால்வேட் அண்ட் அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் எவால்வேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ a + b * c இருக்குது இல்லைங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் இருக்குது, அதனால் விட்டுரும். இல்லை ஹையஸ்ட் ப்ரெசிடென்ஸ் எது, ஆஸ்டிக். அப்போ அந்த ஆஸ்டிக்ன்றதுன்னு பார்த்தீங்கன்னா ரூட்டு. ஓகேவா, ரூட்டு ஆர் இன்டர்னல் நோடு எது வந்தாலும் நமக்கு என்ன வரும், எக்ஸ்பிரஷன் டீயோட இதுவே என்னதுன்னா ஆப்பரன்ஸ். அண்ட் தென் ஆப்ரேட்டர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நோடில் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர்ஸில் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, சி. அண்ட் தென் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 எக்ஸ்பிரஷன் இருக்குது. இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது. அப்போது நமக்கு வந்து லீஃப் நோடு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பரன்ஸ் இருக்கணும். இன்டர்னல் நோடாக இருந்தாலும் சரி, ரூட் நோடாக இருந்தாலும் சரி, நமக்கு என்ன இருக்கணும், ஆப்ரேட்டர்ஸு. அப்போ இங்கே ப்ளஸ்ஸுக்கு ஏ இங்கே, பி இங்கே நம்ம வந்து போட்டுடுறோம். இப்போ அனதர் எக்ஸாம்பிள் போடுறேன், உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா a + b /c அண்ட் தென் ப்ளஸ்ஸு டிஇ அப்படி வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரியாரிட்டிஸ் தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்க்கணும். இதில் இந்த ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டில் எது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லோயஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்குதுன்னு பார்க்கணும். லோயஸ்ட் ப்ரியாரிட்டியில் ப்ளஸ் இருக்குது, ஆனால் லாஸ்ட்டில் என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது இல்லையா. இப்போ இந்த மைனஸை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரூட் ட்ரீயாக எடுத்துக்கணும். ஓகேவா, மைனஸை ரூட் ட்ரீயாக எடுத்துருக்கோம். இல்லை லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, ஹெச் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்ன இருக்குது, இந்த இது இருக்குது. ஓகேவா, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் தான் நமக்கு வந்து ரூட்டாக இருக்கணும். அதனால் ஆப்ரேட்டர்ஸ் கொடுத்துட்டு ஹெச்/ஜேவும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு போட்டாச்சு. இப்போ இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் வந்து என்ன இருக்குது, அதே மாதிரி தான் பார்க்கணும். லோயஸ்ட் ப்ரியாரிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ப்ளஸ்ஸு. ஓகேவா, அப்போ ப்ளஸ்ஸு போட்டாச்சு. ப்ளஸ்ஸுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்ன இருக்குது, ஜி போட்டாச்சு. அதே மாதிரி மீதி பேலன்ஸ் இது வரைக்கும் இருக்குது. ஓகேவா, பேலன்ஸ் இது வரைக்கும் இருக்குது. இப்போ இதில் லோயஸ்ட் ப்ரியாரிட்டி எது, ப்ளஸ்ஸு. அப்போ நம்ம வந்து ப்ளஸ்ஸு போட்டுட்டோம். இருங்க வந்து நான் நியூவாக வந்து போடனா உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன், இங்கே பாருங்கள். இப்போ இதில் லோயஸ்ட் ப்ரியாரிட்டி நமக்கு என்ன இருக்குது, லாஸ்ட்டில் மைனஸ். அதனால் மைனஸ் நான் இங்கே போட்டுட்டேன். ஓகேவா, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, ஆஸ்டிக் போட்டாச்சு. அண்ட் தென் இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஹெச், ரைட் ஹேண்ட் சைடில் ஜே. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து போட்டாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்க்குறோமா, இப்போ இதில் லோயஸ்ட் ப்ரியாரிட்டி எது, இங்கேருந்து பார்க்கும்போது ப்ளஸ்ஸு. அப்போது இந்த பக்கம் ப்ளஸ்ஸு வந்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு அதே மாதிரி சேமு. ஓகேவா, லோயஸ்ட் ப்ரியாரிட்டி எது, ப்ளஸ்ஸு. அப்போது நான் வந்து ப்ளஸ்ஸு போடுறேன். ப்ளஸ்ஸு போட்டோடனே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நமக்கு என்ன இருக்குது, இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு இல்லையா. அப்போது இதில் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, ஸ்லாஷு அண்ட் தென் டி அண்ட் தென் இ வந்தாச்சு. ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சைடில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்கெட்டில் இருக்குது. ப்ராக்கெட் தான் வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி இல்லையா, அதனால் எடுக்க முடியாது. அப்போ நமக்கு என்ன வரும், ஸ்லாஷ் போட்டாச்சு. இந்த பக்கம் சி இருக்குது, இந்த பக்கம் என்ன இருக்குது, a + b இருக்கு இல்லையா. அப்போ ப்ளஸ்ஸு ஆப்ரேட்டர்ஸ், இங்கே ஏ அண்ட் தென் பி. இதான் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஷன் ட்ரீ வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணுறது கொடுத்துருக்குற இன்ஃபிக்ஸ் நோட்டேஷன்ஸில். ஓகேவா, இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யூஸிங் போஸ்ட் ஃபிக்ஸ். இப்போ இன்ஃபிக்ஸ் வச்சு நம்ம அப்படியே போட்டாச்சு இல்லையா. இப்போ போஸ்ட் ஃபிக்ஸ் வச்சு நம்ம வந்து எப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் ட்ரீயை ட்ரா பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கான சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இப்போ கேரட் ஆப்ரண்டர் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணோன்னா ஸ்டாக்கில் புஷ் பண்ணணும். ஓகேவா, இஃப் த கேரக்டர் இஸ் அன் ஆப்ரண்ட் we need to push. இப்போ ஆப்ரண்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்டாக்கில் புஷ் பண்ணணும். அதே ஆப்ரேட்டராக இருந்ததுன்னா நம்ம பாப் 2 நோட்ஸு நம்ம என்ன பண்ணோம், அந்த 2 நோட்ஸுமே பாப் பண்ணிடணும். அதோடைய ப்ரொசீஜர். இது வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிளோடு பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நான் எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன். இப்போ பாருங்கள்,
இப்போ பாருங்க நான் ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். ஏபி ப்ளஸ் சி ஆஸ்டிக் இது வந்து போஸ்டிபிக் எக்ஸ்பிரஷன்ஸ் இல்லையா? இப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஆப்பரன்ஸ் அப்படின்னு தான் நம்ம ஸ்டாக்குள்ளே புஷ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஆப்பரன்ஸ் எனக்கு என்னது ஏ, நான் புஷ் பண்ணிட்டேன். ரெண்டாவது ஆப்பரன்ஸ் என்னது பி, அப்போ புஷ் பண்ணிட்டேன். மூணாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு. ஆப்ரேட்டர்ஸாக இருந்தால் நம்ம என்ன சொல்லணும், பாப் பண்ணின்னு சொன்னோம் இல்லையா? அப்போ அந்த ப்ளஸ்ஸை போட்டுட்டு ஏ இந்த பக்கம் பி இந்த பக்கம், இது இந்த நோட பாயிண்ட் பண்ணுது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குது, சி. இந்த நோடு ஏற்கனவே என்ன இருக்குது, இந்த ட்ரீ வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் என்னது சி, இது வந்து ஆப்பரன்றதுனால நம்ம புஷ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஸ்டிக். இப்போ ஆஸ்டிக் வந்துச்சு. ஆஸ்டிக் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இருக்கிற ஆப்பரண்ட் பாப் பண்ணிவிடுவோம் இல்லையா? அப்போ ஆஸ்டிக் இங்கே வரும்போது ஆஸ்டிக் மேலே வந்துடும். இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு சி ஆஸ் யூஷுவல். இந்த ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துடும், சி வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்துடும். இதான் பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ரெஷன் ட்ரீ யூஸிங் போஸ்ட் ஃபிக்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு கிளியராக புரியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஏபி. ஓகேவா? ஏபி ப்ளஸ்ஸு சி ஆஸ்டிக் டி ப்ளஸ்ஸு. ஃபஸ்ட்டு ஆப்பரண்ட் ஏ கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஆப்பரண்ட் பி. நம்ம ஆப்பரண்ட் தான் ஸ்டாக்கில் புஷ் பண்ணிவிடுவோம் இல்லையா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸுன்னு என்ன பண்ணுவோம், பாப்பப் பண்ணிவிடுவோம். அப்போது இந்த நோடில் ப்ளஸ்ஸு, இந்த பக்கம் ஏவும் இந்த பக்கம் பியும் வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சி வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நோடில் இந்த ட்ரீ இருக்குது, செகண்ட் நோடில் நம்ம வந்து சியை புஷ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டுன்னு அது ஆஸ்டிக் டி ப்ளஸ்ஸு. இப்போ ஆஸ்டிக் இருக்குது. ஆஸ்டிக் வந்து நமக்கு என்ன வரும், ஆஸ்டிக்கு இந்த சி இந்த இடத்துல வந்துடும். அண்ட் தென் ப்ளஸ்ஸு ஏபி இந்த டி வந்துடும். நெக்ஸ்ட்டு டி இருக்கு இல்லையா, நம்ம டி போட்டுடுறோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா டி. இப்போ இந்த ட்ரீ வந்துச்சு. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு. அப்போ ப்ளஸ்ஸுன்னு வரும்போது ப்ளஸ்ஸு கொடுத்துட்டு இந்த டயக்ராம் இங்கே இருக்குது பாருங்கள், ப்ளஸ்ஸு டி. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு வந்துடும். இதான் பார்த்திங்கன்னா போஸ்ட்ஃபிக்ஸ் வச்சு நம்ம வந்து இன்ஃபிக்ஸ் நோட்டேஷன், அதாவது எக்ஸ்ப்ரெஷன் ட்ரீயை நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறது. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸ்ப்ரெஷன் ட்ரீ வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறது, எதனால் எப்படி க்ரியேட் பண்ணுறன்றதை உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.